எப்படி தூங்குறா பாருங்க. நைட்டெல்லாம் எங்களை தூங்க விடலை. ஏன்னா அவளுக்கு காது வலி ரொம்ப. அது என்னன்னு தெரியல. இந்த சோப் தண்ணியில் வந்து படுத்துக்கிட்டு அது ஒரு கெமிக்கல் மாதிரி ஆயிடுது போல். பொறி பொறியாக ஒரு காதில் மட்டும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு கஷ்டப்பட்டா. அதுக்கு மருந்து போட்டாலும் துள்ளி குதிக்கிறா. பெட்டுக்கிட்டெல்லாம் உதறி தள்ளிடுறா. கட்டில் எல்லாம் புரண்டிடுறா. அவனாலேயே அந்த வலி பொறுக்க முடியல. அதை பார்த்து நமக்கே ஒரு மாதிரி இருக்குது, வலிக்குது மனசு ரொம்ப. நைட்டெல்லாம் துடிச்சது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி துடிச்சா வலியில், அந்த மாதிரி ஒரு துடிப்பு துடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது போட்டதுமே என்ன ஆகிடுது, மருந்து போட்டது ஒரு அளவு கட்டில் பிறன்றா, அங்கே பிறன்றா, அந்த கட்டில் ஓடுறா, இங்கே ஓடுறா. அப்புறம் குடிக்க தண்ணி வச்ச பிறகு தான் சமாதானமானா. அதுக்கப்புறம் அவளே ஒரு மணி இருக்கும் நைட்டு, அவளே அந்த வலி குறைய அந்த மருந்து போட்டனால குறைய அவளே தூங்கிட்டான். அது மட்டும் இல்லை செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். வண்டி நின்றுட்டுருக்கு, 220 நின்றுட்டுருக்கு வண்டி. அந்த வண்டியில் போய் ஒரே எகுரு வண்டியே கவுந்துருச்சு. நாங்கள் எங்கடா போய் வண்டிக்குள்ளே தான் மாட்டிட்டாளன்ட்டு ஓடுனா, வண்டியை தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்து நிற்கிறான். அப்போ தான் எங்களுக்கே உசுறு வந்தது. இல்லைன்னா நான் கைங்களெல்லாம் நடுங்கிருச்சு. எங்கடா வாயில்லா ஜீவனம், எங்கடா வண்டி கடியில் தான் மாட்டிக்கிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அவன் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தியிருக்கா. அது கவனிக்காமல் விட்டுருக்கா. இவன் எகிரி பிடித்த எப்போ போடுற மாதிரி தான் போட்டிருக்கான். ஆனால் இவன் எப்படி அந்த மாதிரி எகிரினான்னு தெரியல. ஆனால் எகிரி இப்படி தள்ளிக்கிறா. ஒரு வண்டியவே சாய்ச்சி விட்டான் நைட்டு. அந்த மாதிரி பண்ணிட்டான். இன்றைக்கி காலையில் அடி கொடுத்தோம். அந்த சோப் தண்ணிக்கெல்லாம் வரக்கூடாது, அதில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லி அடி கொடுத்தனால மேடம் ரொம்ப ஃபீலிங்காக வந்து படுத்துருக்கா. அப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம்னு சொன்னால் அதை கோச்சிட்டு வந்து மேடம் படுத்துருவாங்க. நைட்டெல்லாம் சுத்தமாக தூக்கலைங்க. இந்த காது அவளுக்கு ரொம்ப வலி, ஒரு காது மட்டும் வலி. அது மருந்து வாங்கிட்டு வந்திருக்கு, டாக்டர்கிட்ட காட்டு மருந்து கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பரவாயில்ல, அசந்து தூங்கிட்டு இருக்கிறா. என்ன வாயில்லா ஜீவனுக்கு ஏதாவது ஆனால் தான் மனசு சங்கட்டம். நம்மளுக்கு வாயிருக்கு சொல்லிடுறோம், அதுக்கு வாய் இல்லாதனால சொல்ல தெரியல. ஆனால் நைட்டு நான் யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையாலே நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். ஏன்னா அது அந்த வலியில் துடிச்சு அந்த கட்டிலே அலமோதுறப்போ எனக்கு மனசு ஒரு மாதிரி வலிச்சிச்சு. ஏன்னு கேட்டால், என்னடா இப்படி துடிக்கிறா அந்த வலியில். அப்போது ஒரு நம்மளாக இருந்தால் அதே அவ்வளோ துடிக்குதே, அந்த வலி நம்மளாக இருந்தால் எப்படி துடிச்சிருப்போம் அந்த வலி. அப்போ அந்த வலி அந்த அளவுக்கு அவளுக்கு இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வலி அவ்வளோ அனுபவிச்சிருப்பான் நைட்டு. அதை நானும் எங்கள் பாப்பாவும் அவளையவே பார்த்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி துடிக்கிறாளே, மருந்து போட்டு தப்பா இப்படி துடிக்கிறாளே அப்படின்ட்டு. ஆனால் நைட்டு உண்மையாலுமே கண்ணு கலங்கிடுச்சு எங்களுக்கு, இப்படி இருக்குமான்ட்டு. ஆனால் எந்த சாமி புண்ணியமாக அதுக்கு வாய் இல்லைன்னா ரொம்ப அழுதுருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆளை நைட்டு வலி அனுபவிச்சிட்டான். இப்போ தான் அசந்து தூங்குறான். நைட்டு தூக்கலை, ஃபுல்லாகவே தூக்கலை. அவள் இப்போ தான் தூங்குறான் பாருங்கள். நம்மளை பேசுகிறதும் கூட கேட்கல, அந்தளவுக்கு தூக்கம். தூங்கி நல்லா எந்திரிக்கட்டும். அப்படி சைலண்ட்டாக அப்படியே விட்டுருவோம். ஆனால் இதோட வாழ்க்கை பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுங்க என்ன கஷ்டப்படுறதுன்னு நைட்டு தான் எனக்கே தெரிஞ்சுது. அந்த வலி இருந்தால் எப்படி அனுபவிக்குதுங்க, எப்படி துடிக்குதுங்கன்ட்டு உண்மையாலுமே ரொம்ப மனசு சங்கட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அது ஏன் அப்படி அந்த காதில் வருது, எதனால் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு காதில் தான் அந்த மாதிரி வருது, மற்ற இன்னொரு காதில் வர மாட்டேங்குது. அதுதான். ஆனால் மெடிசன் கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது. ஒரு சமயம் ஏதாவது இந்த சோப் தண்ணியில் வந்து படுக்கிறது, இந்த வீட்டுக்கு அவர் அன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த பெனாயில் இந்த மாதிரிலாம் போடுறதுனால, வீடு துடைக்கிறதுனாலையா இல்லை ஏதாவது ஆகுதான்னு தெரியல. உங்கள் வீட்லேயும் உங்கள் லேபுக்கு இந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லுங்கள், சரிங்களா? அதை கொஞ்சம் தவிர்த்த பார்ப்போம். அவளை கொஞ்சம் அந்த விஷயத்தில் விடாமையும் கொஞ்சம் இந்த வீட்டில் கொஞ்சம் இந்த பெனாயில் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். நான் பாவம் நைட்டு பார்த்ததுலேயே எங்களுக்கு அதுவே ரொம்ப வலிச்சிருச்சு, ரொம்ப சங்கட்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்